السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவை 10 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஜும்ஆவுடைய இரவு, அதாவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து, மகரிபுடைய அந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. அதன் அடிப்படையில் இன்று மகரிபுடைய நேரத்திலிருந்து ஜும்ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது. ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இரவிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது சுன்னத்தாக இருக்கின்றது. அதாவது வெள்ளிக்கிழமையுடைய நாளில் யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 2 வெள்ளிகளுக்கிடையில் அது ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துல் கஹ்ஃப். இவ்வாறு பல சிறப்புகள் சூரத்துல் கஹ்ஃபுக்கு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதி வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவோம். அதே போன்று இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கான உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. என்ன துஆ? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கிருபையில் இன்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் 10 தடவைகள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்.